பரிசுத்தமுள்ளவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாளிலே அவருடைய வீட்டிற்கு அவருடைய பிள்ளைகளை அவர் அழைத்து கொண்டு வந்ததற்காக கொடானு கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் பரிசுத்த தேவனுக்கு நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரம். லூக்கா 10. லூக்கா 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கலாம். லூக்கா 10வது அதிகாரத்தை எடுத்துட்டு வசனங்கள் 38 இருந்து கடைசி வரைக்கும். லூக்கா 10வது அதிகாரத்தில் வசனங்கள் 38 இருந்து லாஸ்ட் வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் சத்தமா படிக்கிறீங்களா? பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சப்ஜெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சில விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்கும்படி தேவன் உதவி செய்வாராக. இங்க ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் நடைப்பயணமா போறாங்க. போகும்போது ஒரு கிராமத்துக்குள்ள போறாங்க. அந்த கிராமத்தினுடைய பேர் பெத்தானியா அப்படின்னு இன்னொரு இடத்துல போட்டிருக்கு. இப்போ அந்த கிராமத்துக்குள்ள, அந்த கிராமம் எவ்வளவு தூரம் அப்படின்னா, எருசலேம்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க நடந்து போறாங்க. அந்த கிராமத்தை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த பெத்தானியா அப்படிங்கிற கிராமம், பெத்தானியா அப்படின்னா அந்த ஆரம்பம் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த கிராமம் ஒரு ஏழைகளின் கிராமம். அநேக வியாதியஸ்தர்கள், கஷ்டங்கள் இருக்கக்கூடிய கிராமம். அதனால பெத்தானியானா ஆரம்பத்தில் எப்படின்னா அது துன்பத்தின் வீடு. அதை பரிசுத்த தேவன் இன்பத்தின் வீடாக மாற்றுகிறார். அதனால அந்த கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ், இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள்ள போறார். அந்த கிராமத்துக்குள்ள போகும்போது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பயணம் செய்யும் பொழுது, இங்க முதல்ல போட்டிருக்கு வசனம், அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கிராமம்னா நிறைய வீடு இருக்கும். அதுல ஒரு வீடு மார்த்தாளுடைய வீடு. அந்த வீட்டுக்கு என்ன பேர் போட்டுன்னா, மார்த்தாள் என்பவள் அவள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு வீடு. அந்த வீட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சப்ஜெக்ட்ல 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, மார்த்தாள், மரியாள். அந்த வீட்டில் 3 பேர் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். மார்த்தாள், மரியாள், மார்த்தாளுடைய தங்கச்சி மரியாள், மார்த்தாளுடைய தம்பி லாசர். 3 பேர் இருந்தாங்க அந்த வீட்டில் அப்படின்னு தெரியும். அந்த 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ள இயேசு போறார். அதான் மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு இந்த வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எப்படி சொல்லுது? அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அடுத்து இதை படிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா, மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்போ இந்த மார்த்தாளை குறித்து பார்க்கும்போது, மார்த்தாளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா,
அதிகமாக கவலைப்படுறான். கவலைப்படுறாளா இல்லையா? மார்த்தாளுங்க என்ன சொல்றாங்கள? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. இப்போ மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள், வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளை வீட்டில் ஏற்றுக்கொண்டாலும் அவளுக்கு பார்த்தாச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறதுனால அவளுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன ஆகுது? டென்ஷன் ஆகுது. அவள் பற்பல வேலைகளை செய்வதனாலே அவள் வருத்தம் அடைகிறாள் என்று இந்த வசனம் சொல்றதை பார்க்கிறோம். இப்போ அவள் வருத்தம் அடைந்தது மட்டுமல்ல, அங்க இயேசு கிறிஸ்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். எப்படி கம்ப்ளைண்ட் பண்றான்னா, உமக்கு கவலை இல்லையா? உமக்கு இந்த கேள்வி யார்கிட்ட சொல்ற? இயேசு கிட்டே கேட்கிற, உமக்கு கவலை இல்லையா? அப்போ மார்த்தாளுக்கு கவலை இருக்கு, இயேசு கிறிஸ்துட்ட கவலை இல்லை. மார்த்தாள்கிட்ட கவலை ஏன் இருக்குது? அநேக உலக காரியங்களை குறித்த கவலை. அங்க வசனம் சொல்லுது, பற்பல வேலைகளை செய்வது மிகவும் வருத்தமடைந்து, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நான் மட்டும் வேலை செய்கிறேன், அவள் என்னன்னா அங்கே உட்காந்து அவர் பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, கறி எடுத்துருக்கிறோம், குழம்பு வைக்கணும், எல்லாருக்கும் சமையல் வேலையை செய்யணும். அவள் மட்டும் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இஷ்டத்துக்கு அவள் பாட்டுக்கு சர்ச்சுக்கு போயிட்டா. இங்கே வீட்டில் ஒருத்தி கிடந்து கஷ்டப்படுறேன்னு ஒரு கவலையும் இல்லை, அது பாட்டுக்கு போயிடுச்சு. அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க சொந்தக்காரங்க. இப்படிதான் இன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்தாச்சுன்னா தேவனுடைய நேரத்தை தவிர இது எல்லா காரியத்தை குறித்தும் நமக்கு கவலை இருக்கு. எப்படி? தேவனுடைய வீட்டையும் தேவனுடைய நேரத்தையும் தவிர மீதி எல்லா காரியத்தை குறிச்சும் கவலை இருக்கு. வேலை செய்கிற இடத்துல மேலே இருக்கிற சுப்பீரியர் திட்டுவானோ, இந்த வேலையை முடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படிங்கிற கவலை, வீட்டில் இன்னும் சமையல் வேலை முடிக்கலையே அப்படிங்கிற கவலை, நல்ல ஒரு பட்டு புடவை எடுக்கலையே அப்படிங்கிற கவலை, பீரோவில் எதிர்பார்த்த நகைகளும் பணமும் இல்லையே அப்படிங்கிற கவலை. இப்படி இந்த கவலை இந்த உலக காரியங்களை குறித்து எல்லாருக்குமே கவலை. அதுக்கு இன்னும் டியூ கட்டி முடிக்கலையே கவலை, இந்த பொருள் டபுள் டோர் பிரிட்ஜ் இன்னும் வாங்கி வைக்கலையே கவலை, பெரிய 50 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய பெரிய டிவியை இன்னும் நம்ம வீட்டில் வாங்கலையே அப்படிங்கிற கவலை. நிறைய உலக காரியத்தை குறித்த கவலை நமக்கு நிறைய இருக்கு. இந்த மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவள் வீட்டில் ஏற்றுக்கொண்டாலும் அவளுக்குள்ள என்ன இருந்துச்சு? கவலை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பற்பல வேலைகளை குறித்த வருத்தம் இருந்துச்சு. இந்த உலக காரியத்தை குறித்து கவலை இருந்துச்சு. நான் மட்டும் வேலை செய்கிறேன், என் தங்கச்சி வேலை செய்யல, அவள் போயிட்டு அங்கே உட்காந்து வசனத்தை கவனிச்சுட்டு இருக்கிறா, நான் இங்கே எல்லா வேலையும் செய்யணுமா அப்படிங்கிற கோபம், எரிச்சல், கவலை எல்லாம் வந்துருச்சு. அவள் டைரக்டாக இயேசு கிறிஸ்துட்டே கேட்குறா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? கவலையே இல்லையா? பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையை குறித்த கவலை இல்லை, தேவனுடைய வார்த்தையை குறித்த கவலை இல்லை, இன்னைக்கு நான் சரியா ஜெபம் பண்ணலையேங்கிற கவலை இல்லை, பைபிள் படிக்கலையே அப்படிங்கிற கவலை இல்லை. அதை குறிச்செல்லாம் யாருக்கும் கவலையே கிடையாது. நமக்கு கவலை எல்லாம் பார்த்தாச்சுன்னா, ஓகே இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணலை, அதை செய்யலை, இதை செய்யலை, என் கையில் இவ்வளோ பணம் வரல, வருமானம், ஆமாம், இந்த தேவைகள் சந்திக்கப்படலை, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை, என் உடம்புல இருக்கிற வியாதி இன்னும் குணமாகலை. இதுதான் இன்னைக்கு கவலையாக இருக்கு. வியாதி குணமாயிடுச்சுன்னா பொழைச்சிருவியான்னு கேட்டேன். லாசரு செத்துட்டான், ஆண்டவர் கல்லறையில் போய் எழுப்பினாரு, மறுபடியும் செத்தானா இல்லையா? ஆமா, நீ பிழைத்தாலும் மரிப்பது நிச்சயம். உன் வாழ்க்கையில இந்த பூமியில எது முக்கியம் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். திமிர்வாதக்காரன் ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரு, எழுந்து நடக்க செய்தார். செத்தானா சாவல்லையா? செத்தான். எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உலக காரியத்தை குறித்த கவலை தான் நம்மளை போட்டு வாட்டி வதைக்குது. அவ கடைசியில் அங்க சுத்தி இங்க சுத்தி இயேசு கிறிஸ்துட்டே கேட்டா, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சூப்பர் கேள்வி, மார்த்தாள் கேட்ட கேள்வி. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடியவள் மார்த்தாள். அப்ப எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா? இயேசு
இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா நோக்கம்? வீட்டுக்கு வந்தால் எல்லாம் சரியாயிடும். அவர் வந்து ஜெபிச்சுட்டு போனால் எல்லாம் சரியாயிடும். அவர் வந்து ஜெபிக்கும் போது அந்த வீட்டில் சரியாயிடும். அவர் போனோம்னா அவர் கூடவே எல்லாம் போயிடும். அந்த வீட்டில் இருக்கிற நான் எப்படி இருக்க வேண்டும், அதான் முக்கியம். மார்த்தாள் அவரை ஏன் கூப்பிட்டா அப்படின்னா இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து விடுதலை தரக்கூடியவர், இயேசு கிறிஸ்து சுகமளிக்கக்கூடியவர், அற்புதங்களை செய்கிறவர், அவர் பிரபலமானவர், பிரபலமான மனுஷன். எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்படின்னு. அதனால அவரை நம்ம வீட்டில் கூப்பிட்டு ஒரு ஜெபத்தை நடத்திடுவோம், அவ்வளவுதான். வீட்டில் ஏற்றுக்கொண்ட மார்த்தாள், ஆனால் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத மார்த்தாள். வீட்டில் ஏற்றுக்கொண்ட மார்த்தாள், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாத மார்த்தாள். இயேசு கிறிஸ்துவை அழைத்தாள் வீட்டுக்கு. ஏனென்று சொன்னால் அவர் பிரபலமானவர், ரொம்ப ரொம்ப பிரபலமானவர். இன்னைக்கு பிரபலமானவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்க இல்லையா? பிரபலமானவங்களை பார்க்கவும் போறாங்க. சாதாரண ஊழியக்காரரை கூப்பிட்டா காணிக்க 500 ரூபா கொடுத்தா போதும். பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள், இந்தியா லெவலில் பெரிய ஆளை கூப்பிட்டா 5 லட்ச ரூபா கொடுக்கணும். வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறது. கொஞ்சம் சுமாரான ஆளை கூப்பிட்டா 1 லட்ச ரூபா கொடுக்கணும். டிவியில் டெய்லி பேசுகிறவரை கூப்பிட்டா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா கொடுக்கணும். வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகிறது. ஆனால் பிரபலமானவர்கள், மீடியா ஃபேமஸ். அதனால தான் மார்த்தாள் வந்து பிரபலமானவர். அவரை நம்ம வீட்டில் கூப்பிட்டு ஒரு ப்ரேயரை நடத்திடுவோம். பிரபலமானவர் வந்திருக்கிறாரு, அதனால் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். தன்னை சரிப்படுத்தி கொள்ள தயாராக இல்லை, சத்தியத்தை அறிந்து கொள்ள தயாராக இல்லை. ஆனால் பிரபலமானவரை அழைத்து ஜெப கூட்டம் வைக்க ரெடி, அது ரெடி. அவர் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு தெரியுமா? அவரே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவரே எங்கள் வீட்டுக்கு யார் வந்தா என்ன? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரபலமானவர் உன் வீட்டுக்கு வருவது முக்கியம் அல்ல. பிரபலமானவரை தேடி லாசரு போனாப்லையா? லாசருவை தேடி பிரபலமானவர் வந்தாரா? ஆனால் அவரை சிநேகித்தான், அவர் மீது விசுவாசம் வைத்தான், அவரை சார்ந்திருந்தான். ஆனால் அவனை தேடி இயேசு போறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது சத்தியம், எது உண்மை, எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கோம். இங்க மார்த்தாளை குறித்து பார்க்கும் பொழுது அவகிட்ட இருந்தது வந்து வீட்டுல இயேசு கிறிஸ்து வந்தார், உண்மைதான். ஆனா அவள் அவரை வீட்டில் ஏற்றுக்கொண்டாள், தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அவள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடியவளாக இருந்தாள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மத்தேயு 6வது அதிகாரம் 25. மத்தேயு 6:25. மத்தேயு 6வது அதிகாரம் 25. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? கவலைப்படாதிருங்கள். மலை பிரசங்கத்துல 6வது அதிகாரத்துல அவருடைய உபதேசம் வந்து மலை பிரசங்க உபதேசம் 5, 6, 7 3 அதிகாரங்கள். இதுல 6வது அதிகாரத்துல சொல்றாரு கவலைப்படாதிருங்கள். சாப்பாட்டுக்கு கவலைப்படாத, ட்ரெஸ்ஸுக்கு கவலைப்படாத. இந்த 2க்கு தான் கவலைப்படுறாங்க ஜனங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கறி இல்லையா? கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ் இல்லையா? என்னது பட்ஜெட் வெறும் 2000 தானா சுடிதாருக்கு? 5000 ரூபாய் கம்மி முடியவே முடியாது. நீ காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் அதே ட்ரெஸ்ஸை கரெக்டாக 1 வாரம் கழித்து அதை அழுக்கு கூடைக்குள் போடவே போட மாட்டியா? உன் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் வந்துடும். அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு எங்கே போடுவேன்? அழுக்கு கூடையில் போடுவேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சுடிதாரும் அதே அழுக்கு கூடையில் தான் இருக்கும். நேற்று வாங்கின ட்ரெஸ்ஸும் அதே அழுக்கு கூடையில் தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உடைக்காகவும் ஆகாரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் மலை பிரசங்கத்துல. 27வது வசனம் படிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்பட்ட ஒண்ணுமே நடக்காது. கவலைப்பட்ட ஒண்ணுமே நடக்காது. என்ன நடக்குமா?
சித்தார்த் வந்து ஐயோ எங்கள் அப்பாவுக்கு மீசை இருக்குது, எனக்கு மீசையே இல்லை, ஏசப்பா எனக்கு மீசையை கொடுங்க, கொடுத்துருவாரா? அந்த காலத்தில் அது நடக்க வேண்டியது நடக்கும். நீ வேணா வேஷம் போட்டுக்கலாம், வரைஞ்சிக்கலாம், ஒட்ட வச்சுக்கலாம், மாறு வேஷம் போட்டியில். நீ கவலைப்படுறதுனால ஒரு முளை உன்னால் கூட்ட முடியாது. கவலைப்படுறதுனால ஒன்றுமே நடக்காது. ஒன்று நடக்கும், கவலைப்பட்டா பிபி வரும், சுகர் வரும், எல்லா வியாதியும் வரும் கவலைப்பட்டா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. 34வது வசனம் படிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்கு மண்டே, ஐயோ நாளைக்கு திங்கக்கிழமை, கவலைப்படாத, கவலைப்படாத. நாளைய தினத்துக்காக நீ கவலைப்படாத. இன்றைய தினத்தை நீ மகிழ்ச்சியா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. நாளைக்கு அவர் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நாளைய குறித்து யோசிக்காத. இன்னைக்கு என்ன, இப்ப என்ன, அதை நீ யோசி. அடுத்து கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கவலைப்பட்ட ஒண்ணுமே நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 16, 17. எபிரேயர் 12வது அதிகாரம் 16, 17. ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். பாருங்க, ஏசா வந்து கவலையோடு கண்ணீர் விட்டான். எப்படியாவது எனக்கு மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டதுனால ஆசீர்வாதம் கிடைச்சதா? கிடைக்கல. உன் வாழ்க்கையில உனக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது கவலைப்படாத. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, தலைக்கு மேல பிரச்சனை வரும்போது தலையில முக்காடு போட்டு மூலையில உட்காந்துடுறாங்க கவலைப்படுறது. சாவு வீட்டில் உட்கார்ந்த மாதிரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்ட உன் பிரச்சனை தீர்ந்துருமா? தீரவே தீராது. தீரவே வசனம் சொல்லுது, நீ அப்படி கவலைப்பட்டு ஓன்னு அழுது, ஐயோ என்னம்மா அழுது பாரு, எப்படி கவலைப்படுது பாரு, அதனால உடனே அது பிரச்சனையை தீர்த்துருவான் ஆண்டவர் தீர்த்துருவாரா? சத்தியமா தீர்க்க மாட்டார். வசனம் சொல்லுது, அவர் வந்து மனம் மாறாத தேவன். நீ எவ்வளவு அழுது உருண்டு புரண்டாலும் வேலை நடக்காது. வேலை நடக்காது. நீ கவலைப்பட்டு நீ என்னதான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நடக்காது. நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நடக்கும். சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது மட்டும்தான் நடக்கும். நீ வாழ்க்கையில தேவனை கனப்படுத்தும் போது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல உண்மை உத்தமமா இருக்கும் போது, அவரை சார்ந்து இருக்கும் போது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியது செய்வார். நீ கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் ஆகாது. ஒரு பிரயோஜனமும் ஆகாது, நடக்காது. இங்க ஏசா கவலைப்பட்டான், சொத்து போயிடுச்சேன்னு கவலைப்பட்டான். பயங்கரமா அப்பாட்ட கதறி அழுதான், வேலைக்கே ஆகல, திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கல, அவனுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. மனம் மாறாத தேவன் அப்படின்னு போடு. அவர் மாறவே இல்லை, மனம் மாறவே இல்லை அப்படின்னு போடு. இந்த மாத்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ ஓய்வு நாளில் பற்பல வேலைகளை வைத்துக் கொள்ளாதே. இன்னைக்கு நிறைய பேர் சண்டேஸ்ல வந்து பற்பல வேலைகள். ஞாயிற்றுக்கிழமை தான் சினிமாவுக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் துணி துவைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் குடும்ப விசேஷத்தை வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் டூருக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ரவுண்டா உட்காந்து சாப்பிட்றாங்க, சர்ச்சை கட்டடிச்சுட்டு. எல்லா வேலையும் என்னைக்கு வச்சுக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறாங்க. பற்பல வேலைகளை பரிசுத்த ஓய்வு நாளில் வைக்காதே. அப்படி இருந்தா ஒருவேளை நீ அன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே, அன்னைக்கு வந்து நீ ஒரு எம்ப்ளாயியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தேவனுடைய நேரத்தை முடிச்சுட்டு மற்ற வேலையை கவனி. நீ தேவனுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உலகத்திற்கு எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது கடவுளுக்கு முக்கியம் கிடையாது. உன் வேலை அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. He is not giving importance for your work. ஆமா. இங்க அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா, அவன் இயேசு கிறிஸ்துட்டே கேள்வி கேட்டா உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 12வது அதிகாரம் 22வது வசனம். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். லூக்கா 12:22 தானே? இன்னும் அவர் நம்முடைய சீஷரை நோக்கி,
இப்படி இருக்கிறபடியினால் ஆ. எண்ணத்தை உண்போம் என்று ஆ. உங்கள் ஜீவனுக்காகவும் ஆ. எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. என்ன படாதீங்க? சொன்னது யாரு? தேவன், இயேசு கிறிஸ்து. சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, உலக காரியங்களுக்கு கவலைப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாத. கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கவலை யார் படுவாங்க தெரியுமா? கோச்சிக்காதீங்க. மண்டையில் மூளை இல்லாதவங்க கவலைப்படுவாங்க. மண்டையில் வசனம் தான் சொல்லுது. லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களா? வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை நல்லா கேட்பாங்களாம். அப்படியே கண்ணை உருட்டி விட்டு ஸ்கூலில் வாத்தியார் மேக்ஸ் நடத்தும் போது பசங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா அப்படியே பார்ப்பாங்க. நம்ம இதில் கூட நியூ இயர் சர்வீஸில் கரெக்டாக 3 மணிக்கு மேலே, நைட்டு 3 மணிக்கு மேலே நிறைய பேர் சீரியஸாக அப்படி பார்ப்பாங்க. அப்போயே நினச்சிக்குவேன், இது கண்ணை கட்டிடுச்சு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அது இந்த 3:30 to 4:30, 3:30 to 4, 3:30 to 4, சாரி, அந்த 3 to 3:30, அந்த 30 நிமிஷம் படுற பாடு இருக்கு பாரு நம்ம ஆளுங்க. எல்லாரும் ராஜ பார்வை தான், நீ பார்ப்பாங்க. ஏன்னா அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போராடுவாங்க. அது போல தான் இங்கே வந்து வசனத்தை கேட்கிறவர்கள் எப்படி ரொம்ப சீரியஸாக கேட்குற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. நிறைய பேர் அப்படிதான், அப்படியே பயங்கரமாக அப்படியே நேராக அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு விழுது வார்த்தை. அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது, கவனிக்கிறது. ஆமாம், இங்கே வசனத்தை கேட்கிறவர்கள் எதை கேட்குறவங்க? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். யாரு விதைக்கப்பட்டவர்கள்? வசனத்தை கேட்பாங்க, நல்லா கேட்பாங்க, வசனத்தை நல்லா கேட்பாங்க. ஆனால் விதை எங்க இருக்குது? முள்ளில் இருக்குது. வசனத்தை நல்லா கேட்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. தலை சலூன் கடையில் போய் முடி வெட்டுன்னு அவசியம் இல்லை. 2 கையை வச்சு கரகரன்னு எடுத்தாலே மொட்டையாயிடும் அவங்களுக்கு. மண்டையில் ஒரு முடி இருக்காது, அவ்வளோ பிரச்சனை. கை வச்சு இழுக்க மாட்டாங்க, ஏன்னா முடி கொட்டிடுமே, அதை கையை வைக்க மாட்டாங்க. ஆனால் வசனத்தை எப்படி கேட்பாங்க? நல்லா கேட்பாங்க உட்காந்து. ஆமாம், அடுத்து என்ன போட்டிருக்கு? கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் கேட்ட உடனே கிளம்பிடுவாங்க. சர்ச்சை முடிஞ்ச உடனே ஆமாம் வசனத்தை கேட்டாச்சு, அவ்வளோ கிளம்பு, முடிஞ்சு போயிடுச்சு. பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்று இன்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்கல. என்ன கொடுக்கல? பிரபஞ்சத்திற்குரிய கவலை. பிரபஞ்சம்னா என்னது? உலகம். 2வது ஐஸ்வர்யத்திற்குரிய கவலை. 3வது சிற்றின்பங்கள். எல்லாரும் சினிமாவுக்கு போறாங்க, நான் மட்டும் போகல. இவங்க போயிருக்க மாட்டாங்க சினிமாவுக்கு. நான் வரமாட்டேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு வரமாட்டேன், நான் போகல, நான் ஆண்டுடைய பிள்ளை, சினிமா பார்க்க மாட்டேன். ஆனால் சினிமாவுக்கு போகலையே கவலை. சினிமாவுக்கு போகல, எல்லாரும் போயிட்டாங்கன்னா போகலையே கவலை. சிற்றின்பங்கள். அடுத்து எது? நெருக்கப்பட்டதுக்கு முன்னாடி, அதுக்கு சிற்றின்பங்களுக்கு முன்னாடி ஐஸ்வர்யத்தினாலும். ஆமா, ஐஸ்வர்யம், அந்த கவலை. அடுத்து பிரபஞ்சத்திற்குரிய கவலை. பாருங்க, ஒரு மனுஷன் கவலைப்படக்கூடிய மனுஷனா இருந்தா, எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருக்கிறவனா இருந்தா, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலையை குறிச்சே புலம்பி 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 குழம்பி 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 குழம்பி, நீ என்னதான் அந்த ஆளை உட்கார வச்சு 1 மணி நேரம் வசனம் சொன்னாலும் சரி, அது மண்டை மொட்டை. என்னது? மொட்டை. வெளியில தான் ஃபுல்லா முடி இருக்குது, உள்ள மொட்டை. அது பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா அது வசனத்தை கேட்கும், கீழ்ப்படியாது. வசனத்தை கேட்கும், கீழ்ப்படியாது.
ஏன்னா அதுகிட்ட என்ன இருக்குது? கவலை இருக்குது. பிரபஞ்சத்திற்குரிய கவலை இருக்குது, லௌகீக கவலை இருக்குது, ஐஸ்வர்யத்தை குறித்த கவலை இருக்குது, அதுக்கப்புறம் சிற்றின்பத்தை குறித்த கவலை இருக்குது, எல்லா கவலையும் இருக்குது. அதனால் அது வசனத்தை கேட்கும்போது உட்கார்ந்து கேட்கும். அதுக்கப்புறம் இந்த காற்று வாக்கில் அது போகிற வாக்கில் அப்படியே போயிடும். மறுபடியும் அது பழைய வேலையை ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அதுதான் வசனம் சொல்லுது, அவர்கள் நெருக்கப்பட்டு பலன் கூடாமல். பலனே இருக்காது. மரம் பெருசாக இருக்கும், மாங்காய் மரம் மாங்காவே இருக்காது. பெருசாக இருக்கும் மரம், நிறைய எல்லாம் இருக்கும், ஒரே ஒரு மாங்காய் இருக்காது மரத்தில். அது பலன் இல்லாத மரம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மரம், சும்மா ஒரு டம்மி பீஸ். என்ன பீஸு? டம்மி பீஸ். வசனத்தை கேட்கும், ஆனால் செயல்படாது. அந்த வசனத்தின்படி நடக்காது, அது கீழ்ப்படியாது. வாங்க வாங்க வாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இல்லை பூஸ்ட்டு? ஆமாம். இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும். எங்கள் வீட்டில் எல்லாம் ஓகே, அந்த டைமில் மட்டும்தான். ஆண்டவர் பார்த்த உடனே சீஷர்கள் வந்து, ஐயோ இயேசுவே, ஆவேசம். என்னது ஆவேசம்? பைபிளில் போட்டிருக்க ஆவேசம், எமோஷன். ஐயோ வந்துட்டாங்க, வாங்க வாங்க உட்காருங்க. சோபாவில் இருக்க தூசியெல்லாம் ஊதி தட்டி அடிச்சு உடச்சி இதெல்லாம் இது பண்ணி உட்கார வச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஓகே முடிச்ச உடனே கிளம்பினோடனே அவ்வளோ முடியும், மறுபடியும் பழைய வேலை. வேலைக்கு ஆவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். பரிசுத்த தேவன் நீ மார்த்தாளா மரியாளா என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறவர். இங்கே இயேசுவினிடத்திலேயே போயிட்டு கேள்வி கேட்ட மார்த்தாள், உமக்கு கவலை இல்லையா? இந்த உலகத்தில் பல விதத்தில் கவலை இருக்கு. மனைவிக்கு என்ன கவலை தெரியுமா? புருஷனுக்கு என்ன பிரியமானதை செஞ்சு கொடுக்கலாம், புருஷனுக்கு எப்படி பிரியமாக நடக்கலாம். புருஷனுக்கு என்ன கவலை? மனைவிக்கு பிரியமாக எப்படி நடக்கலாம், அது அவனுக்கு கவலை. வசனம் அப்படி தான் சொல்லுதுங்க. எல்லாரும் என்ன பார்க்காதீங்க, படிங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 32வது வசனம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 32. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக. கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ணாதவங்க யாருக்காக கவலைப்படுறாங்களா? கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுறாங்க. சத்தியமா ஒருத்தனை கூட நான் அப்படி பார்க்கல. ஒருத்தர் கூட அப்படி எல்லாம் செல்போனை தூக்கிட்டு பேய் மாதிரி அலையுது. புளி மரத்துக்கு கீழையும் ஆலமரத்துக்கு கீழையும் அரசமரத்துக்கு கீழையும். ஒரு சிலர் நடந்துக்கிட்டே போய் பழத்தில் விழுந்து மூக்கில் அடிபட்டு சிஎம்சியில் கிடக்குது, செல்ஃபோன் பார்த்துட்டு போயிட்டு. ஒரு சிலர் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரே அடியாக போய் சேர்ந்த கேஸ் இருக்குது, செல்ஃபோன் பார்த்துட்டு. ஒரு சிலர் பூமியில் எதுவுமே அடிபடலை, ஆண்டவருக்கே பொறுக்க முடியாமல் வானத்துலேருந்து இடியை இறக்கி செல்ஃபோன் வெடிச்சு ஸ்பாட்லேயே அவுட்டு. அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். செல்ஃபோனில் அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே பேசிட்டு போக வேண்டியது. அப்புறம் மின்னல் தாக்கி பலின்னு போடுறான். இதனால் இவர் செல்ஃபோனை காதில் வச்சுட்டு மழை கூட கவனிக்காமல் அந்த நனைஞ்சிக்கிட்டே பேசிட்டு போகிறார். ஆமாம், நிறைய வாலிப பிள்ளைகள் மரணம் இப்போ அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் கட் அவுட் ஒன்லி வந்து வயசான கழுது கட்டைங்க 70-80 கோச்சுக்காது 80-85 பெரியவங்களுக்கு தான் நல்லா தாடி கிடிலாம் இந்த மாதிரி வச்சு பெருசாக கட் அவுட்டில் வச்சுருப்பாங்க பேனர், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தா காட்பாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போன வருஷம் தான் பார்த்தேன். ஒருத்தன் அப்படியே கையில் அப்படி ஏதோ ஒன்று வெயிட் லிஃப்டிங் தூக்கிட்டு அப்படி நிற்கிறான், 6 பேக்கோட. ஓ ஏதோ அவார்டு வாங்கிறோம், கிட்ட போனால் செத்துட்டான்னு போட்டிருக்கு. ஆக்சிடெண்ட்டில் போய் சேர்ந்துட்டான், அகால மரணம்னு போட்டிருக்கு. அவர் என்ன பேக் வச்சுருக்கிறாரு? 6 பேக் வச்சுருக்கிறாரு, 2 கையிலையும் தூக்கிட்டு. அவரை பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கர்த்தரை குறித்த கவலை ஒரு சொட்டு கூட இல்லை. அவங்க கவலை எல்லாம் டிவி, சீரியல், செல்ஃபோன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட், அதான் கவலை. அதனால தான் கர்த்தரை அட்டி நொறுக்கிறார். ஒருத்தனு கூட ஒழுங்கான வேலை கிடையாது, ஒருத்தர் கூட ஒழுங்கான ஆவிக்குரிய பலன் கிடையாது, ஒருத்தர் கூட நல்ல வாழ்க்கை கிடையாது. ஆமாம், எல்லாம் அரேஞ்சு மேரேஜே கிடையாது. இப்போ வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஓடி போகிற கேஸாகவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேரண்ட்ஸுக்கு ஒரு 10 லட்ச ரூபா லாபம், அவ்வளோதான். அதான் உண்மை. சமீபத்தில் ஒரு மேரேஜ், அவங்க அப்பா அப்படியே ஐயோ என் பொண்ணு அப்படின்னா கூட, யோ என்ன இப்போ பேங்க் பேலன்ஸ் அப்படியே இருக்குதுல்ல, அது எங்கே சுற்றினாலும் தான் வரும். பையன் நல்ல பையன் தானே, பிரச்சனை இல்லை. அவன் ஒரு லூஸு என்ன பண்ண மாட்டிக்கிட்டான், விடு,
ஒரு ரிசப்ஷனை வை, சாப்பாடை போடு, கதையை முடி, 10 லட்ச ரூபா மிச்சம் உனக்கு அப்படியே அக்கௌண்ட்டில் இருக்குது, ஏன் கவலைப்படுற? அவர் உடனே மூச்சு நல்லா இழுத்து விட்டு ஒரு டீ சொல்லுங்க அப்படின்னு. என்னது? ஒரு டீ சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பசங்க வந்து டோட்டலாக வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதான் உண்மை. நல்லா ஞாபகம் வச்சுங்க பசங்க, வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸ் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா பேரண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாது, அதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னா பேரண்ட்ஸ் படக்கூடிய கஷ்டம் அது பாருங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து பத்திரிகை தூக்கிட்டு தெருநாய் மாதிரி ஓடமாக சுற்றிக்கிட்டு, அதுக்கு பிறகு அதுக்கு என்னென்ன செய்யணுமா கடன் இதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி, பையனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம், நாங்கள் போய் அங்கே கை நினைப்போம், அவங்க வந்து கை என்னென்ன கை தான் டெய்லி நினைக்கிறேன் வீட்டில் சாப்பிடும் போது. இவங்க ஒரு மாஸ்டர் பொண்ணு பார்த்தோம், அப்போ அவங்க சொல்லுவோம் 2 முறை போயிட்டு வந்துட்டோம், அதுக்கே ஒரு 10-20,000 ரூபா கிட்ட செலவாகி போயிடுச்சு காரில் போயிட்டு வந்தது. இப்போ 3வது முறை டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு ஐயா? இல்லையா இப்போ தான் நம்ம போய் கை நினைக்க போகிறோம். என்னது கை நினைக்க போறியா? ஆமாம். நான் சொன்னது பாஸ்ட். ஆமாம். எத்தனை பேர் போகிறோம்? அது நம்ம கொஞ்சம் பேர் போகலாம். ஆமாம். அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா நான் சைவம் செய்யட்டுமா அசைவம் செய்யட்டுமா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுக்கு? கை நினைக்குது. இப்போ பேசுறது யாரு? சம்பந்திங்க பேசிட்டு இருக்காங்க 2 பேர், கல்யாணம் பண்ணிக்க போகிறது பிள்ளைகள். ஆமாம். இந்த பிள்ளைகளுக்காக 2 குடும்பமும் படக்கூடிய கஷ்டங்கள், சந்தோஷங்கள். ஆமாம். இந்த மாதம் 20ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கை நினைக்குது, நாங்கள் போகணும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை ஒரு 6 மாதத்துக்கு, அந்த ப்ரோக்ராம் 6 மாதத்துக்குள்ள 2 குடும்பம் படக்கூடிய பாடு. இந்த பிரச்சனையே இல்லை, இந்த பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக. ஆமாம். 10 லட்ச ரூபா மிச்சம் பேரண்ட்ஸுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்திரிகை செலவு மிச்சம், ஊருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு மிச்சம், கல்யாண மண்டபம் மிச்சம், எல்லாமே மிச்சம். இதுங்க வாழ்க்கையில் ஒரு அடையாளமே கிடையாது. ஏன்னா ஆல்பம் கிடையாது. என்ன ஆல்பம்? ஃபோட்டோ ஆல்பம் கிடையாது. 2வது வீடியோ இருக்குமா? வீடியோ கிடையாது. வீடியோனா இவங்க 2 பேர் மட்டும் சுற்றி எடுத்துக்கணும் செல்ஃபோனில், வேற ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ கிடையாது, ஆல்பம் கிடையாது, கல்யாண சாப்பாடு கிடையாது, மறு வீடு கிடையாது. மறு வீடுனா 3 மாதத்துக்கு ஒரு வீட்லேயே போய் சாப்பிட்னா தான் அவங்க வேலை. எங்கன்னா சேர்ப்பானா? எங்கேயும் சேர்க்க மாட்டான். மறு வீடும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சாபம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் இதை எதுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு? கவலை. எது கவலை? பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு சித்தம் என்னவோ அதான் நடக்கும். நீ கர்த்தரை தான் நம்பி இருக்கிற, உனக்கு அவர் நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்போ அவர் எதை செஞ்சாலும் உனக்கு நல்லது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு நல்லது, அவ்வளோதான். அவனுடைய ஆத்மாவுக்கு அவனவனே உத்தரவாதி, வேற யாரும் உத்தரவாதி கிடையாது. உன் பிள்ளைக்கு நீ உத்தரவாதி கிடையாது, அவனுக்கு அவன் தான் உத்தரவாதி. எனக்கு நான் தான் உத்தரவாதி, என் பொண்டாட்டிக்கு அவங்க தான் உத்தரவாதி. இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா நீங்களே மறந்துட்டீங்க சப்ஜெக்ட். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 32வது வசனத்தை சிஸ்டர் படிச்சாங்க. படிக்கும்போது சொன்னாங்க, அவன் கர்த்தருக்காக, அதை கேட்ட உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருக்காக கவலைப்படக்கூடிய வாலிபனா அவளுக்கு ஒருத்தனை கூட நான் பார்க்கலையே, ஒருத்தனை கூட பார்க்கல. கர்த்தருக்காக கவலைப்படக்கூடிய ஒரு வாலிப பிள்ளைய கூட இத்தனை வருஷம் ஊழியத்தில் நான் பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க கர்த்தருக்காக கவலைப்படுகிறான் அப்படின்னு போடுறது எப்போன்னா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல. இப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பிட்டு இருக்கிறார், நிறைய இடங்களில் எழுப்பிட்டு இருக்கிறார். நம்ம சபையிலையும் எழுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? 33. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் எதுக்காக கவலைப்படுறான்? மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம். நினச்சி பார்க்கவே பைபிளில் போட்டிருக்கிற வசனம் எவ்வளவு உண்மை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஊழியத்தின் பாதையில பாருங்க, வீட்டில் எதனா ஒரு ஸ்பெஷல்னா அவ்வளோ அன்னைக்கு ஊழியம் கட்டு. மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், இதான் அது பார்ப்பான். புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து 1 மாதத்துக்கு வரமாட்டார், எதுக்குமே வரமாட்டார். ஆமாம், ஆஃபீஸ்லேயே சொல்லிடுவாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத 1 மாதம். ஆமாம், மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கு. அடுத்த வசனம் போடுறது கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர் 34வது வசனம் போடுறது கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம். அதை குறித்த கவலை. மனைவிக்கு கணவனை குறித்த கவலை, கணவனுக்கு மனைவியை குறித்த கவலை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு
கர்த்தரை குறித்த கவலை அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. எங்கே போட்டிருக்குது? பைபிளில் போட்டிருக்கு. ஆமாம். அதனால் வாழ்க்கையில் கவலைப்படுறவங்க ஃபுல்லாக வந்து இந்த உலகத்துக்காகவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கவலைப்படாத ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? படிங்க, மார்க் 12வது அதிகாரம் 14வது வசனம். மார்க் 12:14. அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எவனை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை? கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருந்தா கூட பரவாயில்ல. எவரை குறித்தும் உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. எவனை குறிச்சும் உங்களுக்கு கவலை இல்லை. எவனை குறிச்சும்? ஆமாம். We know that you do not care about anyone's opinion. அவருக்கு எவனை குறிச்சும் கவலை இல்லை. ராயனை குறிச்சும் கவலை இல்லை, ராஜாவை குறிச்சும் கவலை இல்லை, ஐஸ்வர்யவனை குறிச்சும், எவனை குறித்து அவருக்கு கவலை இல்லைங்க. அதான் நீ கும்பிடுற தெய்வம். உன் கும்பிடுற தெய்வத்துக்கு கவலை இருக்கா? கவலை இருக்கா? உன் தெய்வத்துக்கு கவலை இல்லை, அப்புறம் நீ மட்டும் ஏன் கவலைப்படுற? அங்கே வசனம் போட்டிருக்கு எவனை குறிச்சும் கவலை இல்லை. அப்போ உன்னை குறித்து அவர் கவலை இருக்கா? வசனம் என்ன போட்டிருக்கு? எவனை குறிச்சும்? ஐயோ சாந்தி சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கவலைப்பட்டாரா? கவலையே படல. அவருக்கு யாரை குறிச்சும் கவலை இல்லை. நீ வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு யாரை குறிச்சும் கவலை இல்லை, எவனை குறித்தும் கவலை இல்லைன்னு போட்டிருக்கு. அதுதான் தேவன். இப்போ மார்த்தாள்கிட்ட என்ன இருந்துச்சு? பற்பல வேலைகளை குறித்த கவலை. எதை குறித்த கவலை? மரியாள் என்ன பண்ணிட்டு இருந்தா? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தா? வசனத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன கேட்டுட்டு இருந்தா? லாஸ்ட் 5 minutes. மார்த்தாளை குறித்து இவ்வளவு நேரம் பார்த்தோம். மார்த்தாளுக்கு பக்கத்து வீட்டு அம்மாவா ஒரே வீட்டில் இருக்காங்களா? மார்த்தாளுடைய சகோதரி தான் மரியாள் இல்லை? இன்னைக்கு ஒரே வீட்டில இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கணவன் மனைவி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, ஒரே வீட்டில் இருந்தாலும் 2 different characters, 2 விதமான குணாதிசயங்கள். ஒரு விதம் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, முழுசா எப்போ பாரு ஒப்பாரி, எப்போ பாரு கவலை, எப்போ பாரு முடிய பிச்சுட்டு இருக்க வேண்டியது, முடிய அக்காக்காரி. தங்கச்சி வந்து பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசம். கொஞ்சம் பாருங்க, அவ எங்க உட்கார்ந்து இருக்கிறா? இயேசுவின் பாதத்தருகே. கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். உட்கார்ந்து இருக்கிறது யாரு? மரியாள். நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன். ஒரு சிலர் வந்து ரொம்ப சீரியஸாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆத்து மாதாயம் பேசணுன்னா ஏன்னா ஒரு 2 டிக்கெட் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. வாங்க சர்ச்சுக்கு ஒரு முறையாவது வாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு இவங்க வந்துடுவாங்க, அந்த டிக்கெட் போயிடும். கூட்டிகிட்டு வந்தவங்க போயிடுவாங்க, வந்தவங்க உட்காந்துருப்பாங்க. இவர் சொன்னாரு செய்யணும், அது இல்லை. இருதயம் தேவனுக்கு உகந்ததாக மாறணும். பாருங்க, மார்த்தாள் வீட்டில் கூப்பிட்டா வீட்டில் ஏற்றுக்கொண்டாள், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மரியாள் என்ன பண்ணான்னா அவர் பாதத்திலே உட்கார்ந்துட்டான். பாதத்திலே எதை கேட்டுட்டு இருந்தா? மரியாள் எதை கேட்டுட்டு இருந்தா? கொஞ்சம் சொல்லுங்களேன், எதை கேட்டுட்டு இருந்தா? நீங்க எல்லாம் எதை கேட்டுட்டு இருக்கீங்க? வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. வசனம் எப்படிப்பட்டது? நீதிமொழிகள் 30:5. நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் உடமிடப்பட்டவைகளும் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். பாருங்க, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? கேடகமானவர். ஷீல்டு. உனக்கு அவர் ஷீல்டா இருப்பார். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். அல்லேலூயா. தேவனை அண்டிக் கொள்ளுகிற உனக்கு அவர் கேடகமானவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில மரியாள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா? வசனமே முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க. பாருங்க, வசனம் இருந்தால் விசனம் இல்லை. வசனம் இருந்தால் என்ன இல்லை? விசனம் இல்லை. மார்த்தாள் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள், மரியாள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசி வரை விசுவாசத்தில் வளராத மார்த்தாள். இயேசுவோட கூட பயணம் செய்தவள் தான் மார்த்தாள். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும்.
லாசரு கல்லறை வரைக்கும் யார் வந்தா? மார்த்தாள் வந்தாள். ஆனா என்ன சொன்னா? 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே. ஐயோ, பணத்தை வச்சு 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப இயேசு என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இப்ப கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் வளராத மார்த்தாள். விசுவாசத்தில் வளராத ஆளு வளர்ந்துருக்குது, அறிவு வளரல. யாருக்கு? மார்த்தாள். விசுவாசத்துல வளரவே இல்லை, இன்னும் குழந்தையாவே இருக்கான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வளரவே இல்லை. அவங்க இல்லைங்க, மார்த்தாள். நீங்க அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. பக்கத்து வளரவே இல்லை மார்த்தாள்னு சொல்லுங்க. வளரவே இல்லை மார்த்தாள், வளரவே இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோவான் 11:32 படிங்க. யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். பாருங்க, லாசருவை தேடி இயேசு வராரு. அப்போ இந்த மரியாள் சொல்றாப்புல, ஓடி வந்து இயேசு பாதத்துல விழுந்து, ஐயா, நீங்க இருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டான், என் தம்பி செத்துருக்க மாட்டான், நீங்க இருந்தா அவன் செத்துருக்க மாட்டான் ஐயா அப்படின்னு ஓன்னு அழுது பாதத்துல விழுந்து அழுறா இந்த மரியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்டவள் மட்டுமல்ல, இயேசுவை நோக்கி ஓடி வரக்கூடியவள். அவள் பாதத்தில், இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுந்தவள். அது மட்டுமல்ல, இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்தவள் மரியாள். அர்ப்பணித்தவள், அர்ப்பணிப்புள்ள மரியாள். படிங்க, யோவான் 12வது அதிகாரம் 1, 2, 3. யோவான் 12, 1, 2, 3. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட வந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலகமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமென். நல்ல கவனிங்க, லாசரு உயிரோட இருந்துச்சு. 4 நாள் கல்லறைக்குள்ள பணமா இருந்த லாசருவை கர்த்தர் எழுப்பிட்டார். இப்ப வீட்டு ஜெப கூட்டம் யார் வீட்டுல நடந்தது? இயேசு யார் வீட்டுல கூட்டம் நடத்தினாரு? மார்த்தாள் வீட்டுல தான் நடத்தினார். மார்த்தாள் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? இயேசு, மார்த்தாள், மரியாள், லாசர். 3 பேர் இருக்கக்கூடிய குடும்பம். நாங்க வீடு பெத்தானியா அப்படின்னா அது துன்பம் கஷ்டம் நிறைந்த இடம், துன்பத்தின் வீடு, துன்பத்தின் அப்பம். இப்போ அந்த மார்த்தாள் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து போனதுனால, மார்த்தாள் வீட்டுல இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் இருந்ததுனால, மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டபடினால, அந்த வீட்டு ஜெப கூட்டம் நடந்தபடினால, அந்த வீட்டில் இருந்த மரியாளுக்கு காணப்பட்ட பொல்லாத ஆவிகள் துரத்தப்பட்டது. மரியாள் குணமானாள். அவள் பரிசுத்தமுள்ள மகளாக மாறினாள். லாசரு, மரித்து போன லாசரு, அந்த வீட்டில் காணப்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதியிலிருந்து மரித்து போன லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அங்கே மார்த்தாளும் பணிவிடை செய்தாள். அந்த வீடு அது வரைக்கும் அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண வீடாக இருந்த வீடு, எப்போ வீட்டு ஜெபக்கூட்டம் நடக்க ஆரம்பிச்சதோ அந்த வீடு அந்த கிராமத்திற்கு முக்கியமான வீடாக மாறி போனது. அல்லேலூயா. ஏன்னா அங்க சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க வந்துட்டாங்க. அங்க செத்தவன் ஒருத்தன் உயிரோடு ஆண்டவர் எழுப்பினாராமே, அந்த வீட்டு ஜெப கூட்டம் நடக்குது இல்லையா, அந்த வீட்டுல தான் அவன் தான் செத்து போனானா, அவனை தான் சுடுகாட்டுல அடக்கம் பண்ணாங்களாம். 4 நாள் கழிச்சு அவர் வந்து எழுப்பிட்டாரு. அவங்க வீட்டுல தான் இன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்துப்பட்டுல இருக்கிற சகல ஜனங்களும், சகல யூதர்களும், சகல புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, செத்துப்போன லாசரு வீடு தான் அந்த வீடு, அந்த வீட்டுல தான் கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் அந்த வீட்டுக்கு வந்தாங்களாம். நீங்க யோவான் 12வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவை பார்ப்பதற்கு வந்த கூட்டத்தை விட செத்தவன் உயிரோட இருக்கிறானா, அதுவும் அந்த வீட்டுல இருக்கிறானா, அவனை பார்க்கறதுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்த கூட்டம் தான் அதிகம். அல்லேலூயா. அங்க ஒருத்தன் செத்துட்டானே, 4 நாளைக்கு முன்னாடி போய் மாலை போட்டு வந்தோமே, ஆமாம், சுடுகாட்டுக்கு போனோமே, ஊரே சேர்ந்து போனோமே, போய் மாலைகள்லாம் போட்டு அடக்கம்லாம் பண்ணிட்டு
அப்புறம் வந்து அடுத்த நாள் சாப்பாடெல்லாம் கூட போட்டாங்களா அவங்க வீட்டில். முந்தா நாள் கூட சாப்பாடு, நேற்று கூட சாப்பிட்டோமே. ஆமாம், அவங்க வீட்டில் எல்லாம் கூவி கூவி சுற்றி அழுதுட்டு இருந்தோமே. அவன் சுடுகாட்டிலேருந்து எந்திரிச்சு வந்துட்டானாம்பா. எந்திரிச்சு வந்துட்டானான், கல்லறையிலேருந்து வந்து வீட்டில் உட்காந்துருக்குறான். எப்படி இருக்கும்? இளவு முடிஞ்சிருச்சு, இளவு கொண்டாடியாச்சு, துக்கா சாப்பாடு சாப்பிட்டாச்சு, 2ஆவது நாள் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, 3ஆவது நாள் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, 4ஆவது நாள் சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. 4ஆவது நாளுக்கு பிறகு அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க வீட்டில். அப்போ கூட்டம் எப்படி இருக்கும்? இப்போ வீட்டில் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது. அந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் அந்த செத்து போன நம்பர் அவன் உயிரோடு இருக்கிறானாம், அவனும் அந்த கூட்டத்தில் இருக்கிறானாம். அப்போ அந்த இடத்துல அவனை பார்க்கறதுக்கு சரியான கூட்டம், பார்க்கறதுக்கு. இப்போ அந்த வீடு துன்பத்தின் வீடு இன்பத்தின் வீடாக மாறினது. ஹல்லேலூயா. ஒரு வீடு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வீடு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, தம்பி. இன்னொருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குது, மரியாள். இவன் மார்த்தாள் எல்லா பிரச்சனையும் தலையில் போட்டு ஏகப்பட்ட கவலை. இந்த கவலையின் வீடு, கண்ணீரின் வீடு, துன்பத்தின் வீடு மகிழ்ச்சியின் வீடாக இன்பத்தின் வீடாக மாறினது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த மரியாள் என்ன பண்றா? அந்த விலையேறப்பட்ட தைலம், அந்த விலையேறப்பட்ட தைலம், அதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு மதிப்பு சொல்றாங்க, அதனுடைய மதிப்பு 1.5 லட்சம், 1.5 lakhs. அந்த பர்ஃப்யூம் தைலம், நல்ல வாசனை உள்ள தைலம், பரிமள தைலம் அதுக்கு பேர். வெள்ளைக்கல் பரணியில ஊற்றி வச்சிருந்த தைலம், தேக்கி வச்சிருந்த தைலம், மரியாள் கஷ்டப்பட்டு சேர்த்த தைலம். அந்த தைலத்தை ஒருவேளை அவன் வந்து ஒரு 3 ஸ்பூன் அல்லது கொஞ்சம் எடுத்து அவர் பாதத்தில் ஊற்றி கழுவிட்டு மீதி அப்படி பத்திரமா வச்சிருக்கலாம். ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணா? இது மதிப்பே கிடையாது தைலத்துக்கு சொல்லி அந்த 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த பரிமள தைல பாட்டில அந்த பரணியை உடைத்தாள். உடைத்து அந்த தைலத்தை எடுத்து அவர் பாதத்துல தலைமயிரினால எடுத்து துடைக்கிறான். ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, உமக்கு முன்பாக இந்த பூமியில எதுவும் ஒண்ணுமே கிடையாது, நீர் தான் எனக்கு நல்ல பங்கு, உண்மை காட்டிலும் சிறந்த பங்கு இந்த பூமியிலே கிடையாது. இதுதான் மரியாள். அதுதான் அவங்க பாருங்க, கடைசி வரை இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த மரியாள். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவங்க வீட்டில் மீட்டிங் நடக்கும்போது அவகிட்ட இருந்த அந்த காஸ்ட்லியஸ்ட் பர்ஃப்யூம் அதை எடுத்து காலில் போட்டு உடைச்சு அந்த இடத்துல நான் இயேசுவின் மகள் என்று சொல்லி ப்ரூவ் பண்ணா. அங்கதான் பிசாசு உள்ள புகுந்துடுறான். யாருக்குள்ள? யூதாஸ் காரியத்துக்குள்ள. அவன் என்ன சொல்றான்? இவ்வளவு காஸ்ட்லி 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை இயேசு காலில் கொண்டு போய் போட்டு உடைக்கிறாள், இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, இதை 4 பேருக்கு தர்மம் பண்ணியிருக்கலாமே, அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறான், கொஞ்சமாவது அவளுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு யூதாஸ் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். பிசாசு உள்ள போத்துறான், பிசாசு உள்ள போத்துறான். பாருங்க இந்த மரியாளுடைய குணங்கள். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவனுக்கு நல்ல தெரிஞ்சிருது, எடுபடாத நல்ல பங்கு அந்த வார்த்தை மட்டும்தான். அப்படின்னு இங்க மரியாள் இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார் மரியாளை குறித்து, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. உன் வாழ்க்கையில உனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல பங்கு வார்த்தை மட்டும்தாங்க, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மட்டும். அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் தேவன் உன்னை வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வர்றார். நீ நினைச்சு வர முடியாது, நீ நினைச்சு சர்ச்சுக்கு வரவே முடியாது, அதான் உண்மை. அவர் நினைச்சா மட்டும்தான் உன்னால வர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி ஒரு வேளை நினைப்ப, நாளைக்கு கண்டிப்பா போய் இந்த வாரம் கண்டிப்பா நம்ம போகணும், குடும்பமா போகணும், எல்லாரும் சேர்ந்து போகணும். தேவன் அவருடைய இறக்கம் கிருபை இருந்தால் தான் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வரவே முடியும், இல்லைன்னா முடியாது. உனக்கு ஆண்டவருக்கும் உனக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் பெஸ்ட்டாக இருந்தா, உன்னுடைய எண்ணங்கள் பெஸ்ட்டாக இருந்தா, நான் அப்பாவை பார்க்க போகிறேன், அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நீ முடிவு பண்ணேன்னா ஆண்டவர் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் உன்னை கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. இங்க மரியாள் அங்கே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கடைசி வரை மரியாள் வந்து பார்த்தாச்சுன்னா இயேசுவை முழுசா அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தாள், அவரையே பின்தொடர்ந்தாள். படிங்க, கடைசி வரை பின்தொடர்ந்த மரியாள். யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறையில வச்சாச்சு. ஆனா 3 நாள் கழிச்சு தேடி ஓடி அதிகாலையில் வர்றது யாரு? மரியாள். கடைசி வரைக்கும் அவரையே பிடிச்சி ஓடிட்டே வந்துட்டு இருக்கான். அவர் இருக்கும்போது அவளை பின்தொடர்ந்தாள், அவரை பின்தொடர்ந்தாள். அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவரை பின்தொடர்ந்த மரியாள். அடுத்து படிங்க வசனம்.
யோவான் 20:18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். பாருங்க, சீஷர்களுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற தகவலை சொன்னது யாரு? மரியாள். மார்க் 16:9. மார்க் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இயேசு முதல்ல யாருக்கு தரிசனமானார்? மரியாளுக்கு. இயேசு முதல்ல யாருக்கு தரிசனமானார்? இயேசு வீட்டில் ஏற்றுக்கொண்டது யாரு? இயேசு தரிசனமானது யாருக்கு? என்னங்க இது? வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டது மார்த்தாள், ஆனால் இயேசு தரிசனமானது யாருக்கு? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ ஏற்றுக்கொள்வது முக்கியமல்ல, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வதுதான் முக்கியம். அவருடைய வார்த்தையின்படி நடக்க உன்னை ஒப்புக் கொடுப்பதுதான் முக்கியம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவையானது ஒன்றே. தேவையானது தன்னை விட்டு எடுபடாத, உன் வாழ்க்கையில உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தேவனுடைய வார்த்தை, the word of God. அதுதான் நல்ல பங்கு. அதை நீ ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோ. நீ இந்த வார்த்தையில பலப்படு. உன் வாழ்க்கையில தேவனுக்கு உன்னை அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. மரியாள் தன் வாழ்க்கையில விலை மதிக்கத்தக்கது, விலை உயர்ந்தது அவர்தான் என்பதை புரிந்தபடினால அவள் வைத்திருந்த அந்த பரிமள தைலத்தை கால்களின் கீழே போட்டு உடைத்தவள். அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு தரிசனமானார். உண்மையிலேயே நீ உண்மையாய் பரிசுத்த தேவனை நீ தேடுவாயானால், உண்மையாய் அவருடைய வார்த்தையை நேசிப்பாயானால், இந்த பரிசுத்த தேவன் உனக்கும் தரிசனமாவார். அவர் தரிசனம் தருகிற தேவன். நீ அவரை தரிசிப்பாய், கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம், 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன், 3 பசங்க அந்த வீட்டில், மார்த்தாள், மரியாள், லாசர். இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கிறார். அந்த கிராமத்தில் அவர் எப்போ வந்தாலும் இவங்க வீட்டில் தான் வந்து ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இவங்க வீட்டில் பிரார்த்தனை முடிச்சுட்டு கிளம்புவார். நிறைய இடங்களில் போட்டிருக்குது, அவர் வழக்கமாய் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவார். அந்த வீடு ஜெப வீடாக இருந்துச்சு. அந்த துன்பத்தின் வீடு, கண்ணீரின் வீடு, அது இன்பத்தின் வீடாக, மகிழ்ச்சியின் வீடாக மாறி போனது. பெரிய சாட்சியுள்ள வீடாக மாறி போனது. காரணம், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மார்த்தாள், வசனத்தை ஏற்றுக்கொண்ட மரியாள், இயேசுவை சிநேகித்த லாசர். 3 விதமான குணாதிசயங்கள் இந்த வீட்டில் இருக்கு. அதனால அந்த வீடு மகிழ்ச்சியின் வீடாக மாறி போனது. அது பெத்தானியாவாக மாறி போனது. இன்னைக்கு நிறைய சபைக்கு பேர் வைக்கிறாங்க, பெத்தானியா ஹவுஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா பெத்தானியா மகிழ்ச்சியின் வீடு, துன்பங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட வீடு, சமாதானத்தின் வீடு, ஆறுதலின் வீடு, ஆறுதலை தரக்கூடிய வீடு. ஆமாம், இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல ஆறுதல் இருக்கும். இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கும். ஆமாம், பெரிய துன்பம், செத்தவனை உயிரோடு எழுப்பினார் இயேசு. பொல்லாத பேய்களை, பிசாசுகளை துரத்தினார் இயேசு. அந்த வீடு மிகவும் ஆசீர்வாதமான வீடாக மாறியது. அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த வீடு ஜெப வீடாக மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நாம முட்டுக்கூர் பகுதியில் 4 ஜெப வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இந்த காட்பாடி பகுதியில் 2 ஜெப வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். வஞ்சூர்ல 1 ஜெப வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துலையும் ஒரு ஜெப வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை அன்பு, எத்தனை ஆச்சரியம்! நம்முடைய வீடு தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய வீடாக, மகிழ்ச்சியின் வீடாக மாறும் பொழுது அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நாம் மாறிப்போம். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ மார்த்தாளா மரியாளா? நீங்க மார்த்தாளா மரியாளா? மரியாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ மரியாள்.
மரியாளுடைய குணங்கள் என்ன? தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது. தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போடு தேவனுக்கு செய்வது. அர்ப்பணிப்போடு கடைசி வரை தேவனையே நோக்கி ஓடுவது. தேவனை நோக்கி தேவனை தரிசிப்பது. தேவனை. எத்தனை அன்புள்ள மகள்! இன்றைக்கு உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட அன்பான பிள்ளைகளாக கர்த்தர் வைப்பாராக. நீங்கள் உங்கள் வீடு இன்பத்தின் வீடாக, மகிழ்ச்சியின் வீடாக இருப்பதாக, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த வீடாக இருப்பதாக, கர்த்தருடைய வார்த்தை அந்த நல்ல பங்கை தெரிந்த வீடாக உங்கள் வீடு இருப்பதாக, நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. அல்லேலூயா. வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.